Hello all, welcome to Crazy Learning Channel. இன்னைக்கு நம்ம class 8 NCERT syllabusல force and pressure chapter பத்தி part 2 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி part 1 வீடியோ நம்ம போட்டாச்சு. part 1 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு part 2 வீடியோக்கு வாங்க. இங்க part 2 வீடியோல நம்ம என்ன சொல்றோம் அப்படினா pressure பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். So pressureல இருக்கிற important 1 mark questions, 2 mark questions and 3 mark questions இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். First pressure அப்படினா pressure definition படிச்சுக்கோங்க. The force acting on a unit area of surface is called a pressure. So இந்த definition படிச்சுக்கோங்க. So வந்துட்டு pressure அப்படின்றது ஒரு force act ஆகுது ஒரு யூனிட் ஏரியானா ஒரு பர்టిక్యులர் ஏரியால எவ்வளவு force வந்து exert ஆகுதுன்றத தான் நம்ம pressure-ஆ calculate பண்றோம். Pressure is equal to force divided by area on which it acts. So pressure உடைய யூனிட் வந்து force ஓட யூனிட் நியூட்டன், pressure ஓட ஏரியா ஓட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ pressure ஓட யூனிட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் ஆர் அதை தான் வந்து பாஸ்கல் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷினாக இதை கேட்கலாம். இங்கே வந்து இந்த சேம் ஆன்சர் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸாக உங்களுக்கு கேட்கலாம். எப்படின்னா ஒரு போர்ட்டர் வந்து ஒரு ரவுண்டு பீஸ் ஆஃப் கிளாத்தை வந்து அவன் ஹெட்டில் வச்சுருப்பான், ஒய் அப்படி கேட்கலாம். இல்லைனா நீங்கள் ஷோல்டர் பேக் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த ஷோல்டர் பேக் வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் பேக்குக்கு வந்து ப்ராட் ஸ்ட்ராப் இருக்குது, ஒய். இல்லைனா வந்து இந்த கட் பண்ணுற நைஃப்ஸுக்கெலாம் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது, ஒய். ஸோ இதை போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. எந்த கொஷின் கேட்டாலும் அதுக்கு சேம் ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். நான் அது என்னன்றதை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆன்சர் எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ யூனிட் ஏரியா, ஃபஸ்ட்டு லைன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷராக உங்களுக்கு என்ன தெரியுதுன்றதை சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. சரி, அதை எழுதிடுங்க. ஸோ ஹியர் அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்க, த ஏரியா இஸ் இன் த டினாமினேட்டர் இன் த அபோவ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஸ்மாலர் த ஏரியா லார்ஜர் த ப்ரெஷர் ஆன் அ சர்ஃபேஸ் ஃபார் த சேம் ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஏரியா வந்து டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கிறதால ஏரியா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஸோ இப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது, டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஷோல்டர் பேக்கில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து ப்ராடாக போக போக உங்களுக்கு அந்த வெயிட்டோட ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதுவே அந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக உங்கள் ஷோல்டர் மேலே எக்ஸர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ முதல்ல ப்ரெஷரோடைய டெஃபினேஷன் எழுதிருங்க, அதுக்கப்புறம் ப்ரெஷரோட ஃபார்முலா எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ஏரியா இஸ் அந்த டினாமினேட்டர், ஸோ இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷரோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த போர்ட்டரோ இல்லை அந்த ஷோல்டர் பேக்கில் இந்த நைஃப் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து அவர் வந்து அந்த கிளாத்தை வந்து ஒரு ஹெட்டில் வச்சுக்கிறாரு. ஸோ தட் அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் between the his head and the object is increasing. So area increase ஆகும்போது the pressure of the load which he feels on his head will decrease அப்படின்றத நீங்கள் எழுதிக்கோங்க. So moving on to the next part. So இதுதான் இந்த பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட் அண்ட் கேஸஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆக்டிவிட்டி 11.8 நான் வந்து என்கிட்ட ஓல்டு புக் இருக்குது. நான் ஓல்டு புக்கில் 11.8ல் இந்த ஆக்டிவிட்டி வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டர் at the bottom of a container depend on the height of its column. ஸோ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கிளாஸ் டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ் டியூப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பலூன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அந்த கிளாஸ் டியூபோட ஒரு எண்டில். ஸோ வந்து நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணுறீங்க. வாட்டர் வந்து அந்த டியூபோடைய ஆஃப் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பலூன் வந்து ஓரளவு பல்ஜாக வெளில வருது. இப்போ அந்த டியூப்பில் நிறைய வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான வாட்டர் ஃபில் பண்ணும்போது அந்த அந்த பலூன் வந்து இன்னமும் அதிகமாக பல்ஜ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டர் அட் தி பாட்டம் ஆஃப் தி கண்டெய்னர். அந்த கண்டெய்னரோட பாட்டமில் எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது அந்த வாட்டரால், அது எதில் டிபெண்ட் ஆகுது? டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைட் ஆஃப் இட்ஸ் காலம். அதாவது எவ்வளோ ஹைட்டிலேருந்து அங்கே வந்து நமக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறோமோ அவ்வளோ ப்ரெஷர் வந்து அந்த பாட்டமில் இருக்கிற
பலூனில் எக்ஸர்ட் ஆகுது அப்படின்றத இந்த ஆக்டிவிட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியும் இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே 3 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ த லிக்விட் எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். ஸோ இப்போ ப்ரெஷர் வந்துட்டு பாட்டமில் அதிகமாக லிக்விட் வந்து பாட்டமில் வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி காலம்லோட ஹைட்டில் டிபெண்ட் ஆகுது, எவ்வளோ வாட்டர் ஃபில் ஆகிருக்குன்றதில் டிபெண்ட் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு படித்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா த லிக்விட் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். இப்போ ஒரு கண்டெய்னர் லிக்விட் போடுறீங்கன்னா ப்ரெஷர் வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கும்போது பாட்டமில் தான் ப்ரெஷர் வந்து வருது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்போது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதை போல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பாட்டிலில் ப்ரெஷர் வந்து பாட்டமில் மட்டும் எக்ஸர்ட் ஆகுமா, அப்போது சைடில் நீங்கள் ஒரு ஹோல் போடுறீங்க அப்படின்னா அது வழியாக போகாதா? இல்லை. ஸோ ப்ரெஷர் வந்து அந்த பாட்டிலோட ஆல் சைட்ஸ் எல்லா இன்னர் வாலில் ஆல் சைட்ஸ்லையுமே ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது அப்படின்றது தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுதுன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைட் ஆஃப் தி காலம். எவ்வளோ ஹைட் ஆஃப் வாட்டர் நீ ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றதுல டிபெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து இட் எக்ஸர்ட்ஸ் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். அந்த கண்டெய்னரோட வால்ஸ் ஃபுல்லாகவே அந்த ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதையும் படிச்சுக்கோங்க. இதுவும் அகைன் ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களை கேட்கலாம். இல்லைனா வந்துட்டு டிரெக்டாக இந்த ஃபிகரில் இருக்க இந்த டைட்டிலை கொடுத்துட்டே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னும் சொல்லலாம். So again moving on to the third experiment, liquid exert pressure equal at the same depth. இப்போ liquid வந்து exert equal pressure at the same depth வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாட்டில் இருக்குது. இந்த பாட்டிலில் ஒரு 3 சென்டிமீட்டர் ஹைட் கீழே இருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஹைட்டில் நீங்கள் ஒரு 4 ஹோல்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வாட்டர் வந்து வெளியில் வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த பாட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த வாட்டர் போர் ஆகுது அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் போர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே 4 ஹோல்ஸை பாட்டிலில் இந்த டெப்த்தில் வைக்காமல் ஒரு 10 சென்டிமீட்டர் டெப்த்தில் வைங்க. கீழே இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து ஹோல்ஸ் போடுங்க. அப்போது 4 ஹோல்ஸ் போடும்போது அப்பயும் வாட்டர் வெளியில், ஏன்னா வாட்டர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர்ன்றதை நம்ம படித்தோம். ஸோ அகெயின் வந்து நம்ம என்ன ஆகுது, இந்த வாட்டர் வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணி வாட்டர் வந்து வெளியில் வருது. ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது போர் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லிக்விட் எக்ஸர்ட் ஈக்குவல் ப்ரெஷர் அட் த சேம் டெப்த்து வந்து சேமாக இருக்குன்னா ஈக்குவல் ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணுது. டெப்த்து சேஞ்ச் ஆகும்போது அந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் வேறு இருக்கும், கீழே இருக்கும்போது ப்ரெஷர் வேறு இருக்கும். ஸோ மேலே கொஞ்சம் அந்த டெப்த்துக்கு மேலே அந்த லெவல்லேருந்து கொஞ்சம் நீங்கள் மேலே போகும்போது அங்கே இருக்க லிக்விடோட ப்ரெஷர் வேறையாக இருக்கும். அதே வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கீழே போக உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் மேலே அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் கீழே இருக்க வாட்டரை ப்ரெஸ் பண்ணுறதால கீழே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுவே சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் ஆர் த மிடில் அது வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அந்த ப்ரெஷர். ஸோ அதுதான் நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பாருங்கள், லிக்விட் எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். ஓகே, ஸோ இது எல்லாமே 3 மார்க் கொஷின்ஸாக வரும். நெக்ஸ்ட் வந்து வென் யூ இன்ஃப்ளேட் அ பலூன் வைட். இன்ஃப்ளேட் அப்படின்னா வந்து ஊதுறது, இன்ஃப்ளேட்னா பலூனை வந்து ஃபில் பண்ணுறதுன்னு அர்த்தம். வை டு யூ ஹாவ் டு க்ளோஸ் இட்ஸ் மவுத்தே க்ளோஸ், இல்லைனா அது வந்து காற்று வந்து போயிடும், வெளியில் போயிடும் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஓப்பன் தி மவுத் ஆஃப் அன் இன்ஃப்ளேட்டட் பலூன். எல்லாம் நீங்கள் அந்த மவுத் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் உள்ளே போட்ட எல்லா ஏருமே வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதுலேருந்தெல்லாம் பெருசாக கொஷின்ஸ் வராது, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கேஸஸ் டு எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். இங்கே பாருங்களேன், லிக்விட் அப்படின்னா அது வந்து வாட்டர் மட்டும் கிடையாது. லிக்விட் அப்படின்னா அது வாட்டரும் லிக்விட் தான், கேஸும் லிக்விட் தான். அதுக்கு தான் நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த 11.9 ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். லிக்விட்ஸ் என்னெல்லாம் வந்துட்டு லைக் சினாரியோ இருக்கோ அது எல்லாமே வந்து கேஸஸுமே அதே இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்.
ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கேஸஸ்க்கு வந்து உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிரிமெண்ட்டோ ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து அதோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து டிஃபைன் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல நீங்கள் அட்மாஸ்பியர்னா என்னதுன்னு சொல்லணும். ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னா வந்துட்டு த என்வலப் ஆஃப் ஏர் இஸ் நோன் ஆஸ் அட்மாஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது ஒரு ஸ்லைட் சேஞ்சோட எழுதுங்களேன். The envelope of air surrounding the earth is called as atmosphere. First அதை எழுதிடுங்க. Next, the atmospheric air extends up to many kilometers above the surface of the earth. எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமான கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. The pressure exerted by this air is known as atmospheric pressure. அவ்வளவுதான். ஸோ atmospheric pressure கேட்டால் நீங்கள் 3 லைன்ஸ் எழுதுறீங்க. 1 வந்துட்டு அட்மாஸ்பியர்னா என்னதுன்னு எழுதுறீங்க. அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹையர் ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அது எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் தான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்றத எழுதிக்கோங்க. ப்ரெஷர் இஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. இப்போ பார்த்துக்கோங்க, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னா ஒரு யூனிட் ஏரியா அப்படின்னா வந்து எய்தர் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆர் 1 மில்லிமீட்டர். 1 யூனிட் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 1. நீங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன், ஸோ ஏரியா வந்து 5 × 5 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படி கிடையாது. யூனிட் ஏரியானா 1 தான் இருக்கணும், 1 சென்டிமீட்டர். அப்போது ஏரியா என்னது? 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா. ஏன்னா 1 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர் சாரி இது இதில் வரதால சர்க்கிளில் வரதால 1 யூனிட் ஏரியா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இஃப் யூ இமேஜின் அ யூனிட் ஏரியா அண்ட் அ வெரி லாங் சிலிண்டர் ஸ்டாண்டிங் ஆன் இட். ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கோங்க, ஒரு 1 மீட்டர் ஸ்கொயர் ஆர் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அது போல் ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கோங்க. அண்ட் அ வெரி லாங் சிலிண்டர் ஸ்டாண்டிங் ஆன் இட். ஒரு பெரிய சிலிண்டர் அது மேலே இருக்குது, வித் ஏர் ஃபில்லாக இருக்குது. இப்போது தென் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆன் த ஏர் இன் த சிலிண்டர் இஸ் கால்ட் அஸ் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். ஸோ இங்கே வந்து ஏர் இருக்குது அப்படின்னா எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஏர் மேலே ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸை தான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்னா டெஃபினேஷன் முன்னாடி சொன்ன அந்த 3 டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின்ஸில் இதை வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த பேஜில் வேறு எதுவும் இல்லை. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ த ஃபோர்ஸ் டியூ டு ஏர் இன் அ காலம் ஆஃப் ஹைட் the force due to air in a column of the height of the atmosphere and area 15 cm into 15 cm is nearly equal to the force of gravity on an object of mass 225 kg. ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி 225 kg வந்து 2250 நியூட்டனாக வந்துச்சு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். என்னென்னா explain why we are not crushed with this force with the atmospheric pressure அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, the reason we are not crushed under this force of gravity is that the pressure inside our body is also equal to the atmospheric pressure. நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரும் நம்ம பாடிக்கு வெளியில் இருக்க அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம க்ரஷ் ஆக மாட்டேங்கிறோம். இப்போ இவ்வளோ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வந்து நம்ம பாடிக்குள்ளே அட்மாஸ்பியரே இல்லை, ஏரே இல்லை, நம்ம பாடிக்குள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம மேலே ஆக்ட் ஆகும்போது நம்ம க்ரஷ் ஆகிடுவோம். ஆனால் நம்ம பாடிக்குள்ளே இருக்க ஃபோர்ஸும் அட்மாஸ்பியரில் இருக்க ஃபோர்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம க்ரஷ் ஆக மாட்டேங்கிறோம். அண்ட் பேலன்சஸ் த ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே லாஸ்ட்டாக வந்து டிட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வச்சு ஒரு லைக் வந்து ஒரு டேபிளில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் பெருசாக கொஷின்ஸ் வராது. அதுக்கப்புறம் எல்லா எக்ஸசைஸ் கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.